கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து சென்னை நகருக்கு முறையாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முறையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஊழலுக்காக பேருந்து முனையத்தை அமைத்து விடியா திமுக அரசு மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் மக்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து முறையாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் போக்குவரத்து துறை சார்பில் முறையான வழிகாட்டுதல்கள் இல்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகாலையிலேயே கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு வந்தும் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் ஒரு நாள் வாழ்வாதாரம் பறிபோனதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்பரான வேவும் இங்கே கிடையாது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, அதுக்கப்புறம் மெட்ரோ பஸ்ஸுமே ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் தான் வருது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுவே நாங்கள் கோயம்பேடு அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேருந்து கிண்டியிலேருந்து வேளச்சேரியோ ஒரு பஸ் மூலியமாக போனாலே மொத்தமே 20 ரூபா 30 ரூபாயில் முடிஞ்சிருக்கும் எங்களுக்கு. இப்போ எங்களுக்கு 400 ரூபா 450 ரூபா கிட்ட ஆகுது. இங்கேருந்து பஸ்ஸே 50 ரூபா 55 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். பெருசாக நீங்கள் பேருந்து நிலையம் கட்டுறேன்னு சொல்லிட்டு மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. வெளியூர் பஸ் அங்கே இறங்குறோம், அங்கேருந்து இங்கே வர வேண்டியது இருக்குது. அது ஒரு இது கன்ஃபியூஸாகவே இருக்குது. இது கரெக்டான இதுவே இல்லை. சும்மாவே நாங்கள் ஊட்டிக்கு போயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கி 8:30 மணி ஆகுது. இது வரைக்கும் பஸ்ஸே ஏறாமல் இருக்கும். இன்றைக்கி வேலைக்கு போக முடியாது, பசங்க ஸ்கூல் போக முடியாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தொடர் விடுமுறை காரணமாக பொங்கல் பண்டிகை கொண்டாட வெளி மாவட்டங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதனால் சிங்கப்பெருமாள் கோவிலில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் 5 நாள் தொடர் விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளி கல்லூரிகள் மற்றும் வேலை நாட்கள் என்பதால் சென்னையை நோக்கி அதிகப்படியான வாகனம் செல்வதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.